ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜம்போ டெஸ்டர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, காஷ் இன்ஃபோடெக்கில் என்ன டாபிக் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். காஷ் இன்ஃபோடெக்கில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, எனக்கு நீ பைத்தானில் லாஸ்ட் வீடியோவில் பைத்தானை பற்றி பார்த்துருப்போம், பைத்தானா என்ன அதெல்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பைத்தானில் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. பைத்தான் லோகோ ஓகே, டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பைத்தான டேட்டா டைப்ஸ் என்ன, டேட்டா டைப்ஸ் ஃபஸ்ட்டு டேட்டான்னு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, அது ஒரு டைப்ஸ்லாம் பார்ப்போம். டேட்டானா என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. என்ன சொல்லுவோம்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு 10 இன்ஃபர்மேஷன் சேர்த்து வைக்கிற இடம் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும். வேல்யூஸ்னால் என்னென்னா நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா கேரக்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா நிறைய இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஒரு கேரக்டர் ஒரு நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கிள் கேரக்டராக ஏபிசிடியாக இருக்கலாம், இல்லை காஷு அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா வெங்கட் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை டெசிமல் நம்பர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் எல்லா இன்ஃபர்மேஷன் சேர்த்து வைக்கிற இடம் தான் டேட்டா. இப்போது நம்ம ஒரு ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னா, இப்போ அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சுக்கோங்க. இப்போ 100 பேர் படிக்கிறாங்கன்னா ஒருத்தர் தனித்தனியாக சொன்ன இன்ஃபர்மேஷன். இப்போது அந்த 100 பேரை மொத்தமாக சேர்த்து வச்சு சொன்னால் அது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மொத்தமாக சேர்த்தது, அதான் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போது டேட்டா அப்படின்னு டேட்டா என்ன தெரிஞ்சிச்சு. இதில் பைத்தானில் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை நேமாக இருக்கலாம், இல்லை கேரக்டராக இருக்கலாம். ஓகேங்களா, இதில் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நியூமரிக். அந்த நியூமரிக்கில் எனக்கு 3 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்னு ஒன்று இருக்குது, அதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இன்டீஜர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூமரிக்னால் நம்மளுக்கு தெரியும். ஓகே, நியூமரிக்னால் நம்பர். அப்போது இந்த 3மே நம்பர் கொடுக்குற மாதிரி தான். இன்டீஜர்னால் எனக்கு ஹோல் நம்பர், மேக்ஸில் வந்து நம்ம ஹோல் நம்பர் படிச்சிருப்போம். ஓகேங்களா, இப்போ ஹோல் நம்பர்னால் ரவுண்டாக. ஓகே, 10, 20, 33 அந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே இன்டீஜர். ஃப்ளோட் அப்படின்னா என்னென்னா டாட்டில் கொடுக்குறது. அதாவது டாட்னா என்னென்னா டெசிமல் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, 10.22 10 எப்பவுமே டெசிமலுக்கு அப்புறம் நம்ம 22 சொல்லக்கூடாது, 10.22. இது எல்லாமே எனக்கு காஷ் இன்ஃபோடெக்கில் சிம்பிளாக புரிகிற மாதிரி இப்படி தான் சொல்லணும். ஒரு ஸ்டாண்டர்டாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 10.22 அப்படின்னு சொல்லணும். சில பேர் என்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் 22 சொல்லுவாங்க, அதனால 10.22 தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இமேஜினரி நம்பர் இருக்கும், ரியல் நம்பர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பூலியன் பார்த்தீங்கன்னா என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் ஒன்று இருக்குது இல்லை ஆனால். ஓகேங்களா, அந்த மாதிரி. அப்புறம் செட்டுன்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டைப். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸு, லிஸ்ட்டு, டியூப்பல் ஒன்று இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ஸ்ட்ரிங் நேம்லாம் கொடுக்குறல. இப்போ நேம் அப்படின்னா நம்மளோட நேமாக இருக்கலாம், இல்லை என்ன நேமாக இருக்கலாம், இல்லை உங்களோட நேமாக இருக்கலாம். ஓகேங்களா, அதில் தான் ஸ்ட்ரிங்ஸ்லாம் கொடுப்போம். லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரோட இடம் இருக்கலாம், அந்த லிஸ்ட். அது எல்லாமே டேட்டா டைப்ஸ். இது எல்லாமே எனக்கு கோடிங் வழியாக சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா, இதுக்கு என்ன கோடிங் என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸும் இதில் பைத்தான கோடிங் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வேணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Cheers.